அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தார். அமித்ஷாவுடைய பேச்சில் தன்னுடைய ஆத்திரத்தை கூட்டி தீர்த்திருக்கிறார். ஒன்றிய பாஜக அளிக்கிற திட்டங்களை மடைமாற்றி மக்களுக்கான நன்மைகளை கிடைக்க விடாமல் செய்கிறது திமுக அரசுன்னு அவர் பேசியிருக்கிறார். ஆனால் உண்மை என்ன? குடிநீர் திட்டமாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுற திட்டமாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய பணத்தை வச்சு செயல்படுத்த முடியாதுன்னு மாநில அரசு தான் கூடுதல் பணத்தை கொடுக்குது. பிரதமரோட பேர் வச்சிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு வெறும் 50 விழுக்காட்டுக்கு மேலே மாநில அரசு தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சு செயல்படுத்துகிறோம். பிரதமர் பேரில் கொடுக்குற திட்டத்துக்கு 50% நிதியை மாநில அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள்லாம் படையப்பா சினிமா பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு காட்சி வரும். மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டை என்னோடதுன்னு அதில் ஒரு டைலாக் வரும். அதுபோல தான் ஒன்றிய அரசு பெயரான திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம். இந்த நிலையில் எந்த அடிப்படையில் நாம் மடமாற்ற செய்கிறோன்னு உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். இப்போவும் தமிழ்நாட்டை அடுத்து பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷாவும் மற்றவங்களும் நேரடியாகவே சொல்கிறாங்க. அதை பார்த்தும் எதையும் பேச முடியாமல் வாய்மூடி இருக்காங்க. சுயநலத்துக்காக, சுய லாபத்துக்காக சொந்த கட்சி அடமான வச்ச பிறகு எப்படி பேச முடியும்? ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. திரும்பவும் அவங்க உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, உங்ககிட்ட ஏமாற மாட்டாங்க. டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டு ஆளை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அண்ணா, நான் இந்த கூட்டணி ஆட்சி ஆட்சியிலெல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனால் இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க. முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுகின்றோம். அது எங்களுடைய தலைவர் நைனா அண்ணன் இருக்கிறாங்க, அவங்களாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ள நான் போக விரும்பலை. எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கட்டும். வேற வரும்போது பேசுவாங்க. டெல்லிக்கு தலைமை மாண்புமிகு மோடிஜி அவர்கள், தமிழ்நாட்டுக்கு தலைமை மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில மாபெரும் வெற்றி கூட்டணி. இதில் யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை. மக்களுக்கும் சந்தேகம் இல்லை, எங்களுக்கும் சந்தேகம் இல்லை, எல்லோருக்கும் சந்தேகம் இல்லை. ஆகவே இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொண்டு இருப்பதை காட்டிக்கொள்ள கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையிலே கருத்து சொல்வதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய தலைமை என்ன முடிவெடுக்கோ அததான் கட்சியில எல்லாரும் சொல்லணும். ஒரு மாநில தலைவர் சொல்றாரு, தேசிய தலைவர் சொல்றாரு, முன்னாள் மாநில தலைவர் அவரோட கருத்து சொல்றாரு. அவர் சொல்லும் போது கூட அது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு. அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு பாமகவும் தயாராக இல்லை, தேமுதிகவும் தயாராக இல்லை. இன்னும் அதிமுக ஒரு வடிவம் பெறவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. ஆனால் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து சிலர் வருவார்கள் என்று சொல்லுவது நகைப்புக்குரியது, நகைமுரண். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. திமுகவுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை 1-to-1 சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின். தேர்தல் பணிகள் அப்படிங்கிறது திமுகவில் சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத ரொம்பவே தீவிரப்படுத்தவும் தொடங்கியிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். டெல்லியிலேருந்து ஒருபோதும் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு பேச்சையும் பேசியிருக்காரு, எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. இந்த சூழலில் தான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கூட்டணி, அதாவது அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சலசலப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து போயிட்டே இருக்குது. பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசின பேச்சை இந்த நேரத்தில் முக்கியமாக கவனிக்கணும். அதாவது 2026 அமைய போகிறது அப்படிங்கிறது பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அது நான் கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாட்டேன், அது பாஜக ஆட்சி தான். அதே நேரத்தில் அதிமுக போட்டியிடுற அளவுக்கான தொகுதிகளை பாஜகவுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. நயினார் நாகேந்திரன் பேசும்போதும் கூட சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது இப்போதைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி அமையும், அது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கூட்டணி ஆட்சி, கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இன்னும் பாஜகவுக்குள்ளே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ணாமலைக்கு பதில் சொல்கிற மாதிரி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் ஒரு வீடியோ வெளியிட்டு அதில் பதில் சொல்லியிருக்காரு. சிலர் தங்களோட இருப்பிடத்தை காட்டிக்கிறதுக்காக, அதை தக்க வச்சுக்கிறதுக்காக
எதையாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டாம். டெல்லினா அது மோடி, தமிழ்நாடுனா அது எடப்பாடி அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு அண்ணாமலைக்கு. ஏன் இன்னும் இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இது பற்றியும் அதே போல் திமுக அதிமுக கூட்டணியில் இந்த நேரத்தில் ஒரு பலமான கூட்டணியாக இருக்கிறது எந்த கூட்டணி அப்படிங்கிறத பற்றியும் தான் கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் கவிஞர் மனுஷ்யபுத்திரன், அதே போல் விமர்சகர் நித்யானந்தன், பத்திரிகையாளர் சுகுணா திவாகர், அதே போல் எழுத்தாளர் இரா முருகவேல் கோவையிலிருந்து இணைஞ்சிருக்காரு. இன்னும் சற்று நேரத்தில் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் இணையிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய பார்வையும் ஒரு ஸ்பீடாக ஒரு ரவுண்ட் கேட்டு வந்துடுவோம். முதல்ல முருகவேல் சார்கிட்ட கேட்போம். முருகவேல் சார், இப்போது டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சரோட அந்த அறைக்கூவல், இந்த பக்கம் கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள், இதை பற்றி உங்களுடைய முதல் பார்வை கொஞ்சம் சுருக்கமாக. என்னன்னா, பிஜேபி வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது அதிமுக கூட்டணியை. அதே மாதிரி இது வந்து ஒரு பேரம் பேசுவதற்கான ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ். நாங்கள் தான் வந்து மெயின், இது எங்களோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் தலைவராக இல்லாத ஒருத்தர், அதாவது முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து பேசுகிறாரு. அவர் சும்மாலாம் பேசிட முடியாது. ஒரு மறைமுகமான சிக்னல் இல்லாமல் அவர் பேசியிருக்க மாட்டார். அவர் வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அது அவரோட சொந்த கருத்து அப்படின்னு சொல்லி மற்ற தலைவர்கள் வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன் எல்லாம் சொல்லிடுறாங்க. அண்ணாமலையும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் மறைமுகமாக இந்த மாதிரி கிசு பேச்சுக்கள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. இது என்ன அப்படின்னு சொன்னால், அதிமுக கிட்ட இருந்து எவ்வளவு அதிகமாக கழட்டி எடுக்க முடியுமோ அதை வந்து எடுப்பதற்கான ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ். இது வந்து இப்போ ஜெயலலிதாவோ அல்லது வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான தலைவரோ இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான தலைமை இல்லை அப்படின்னு பிஜேபி நினைக்கிறதுனால பிஜேபி வந்து இந்த மாதிரியான தந்திரங்களை பயன்படுத்துது. இது தவிர அதிமுகவில் இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகளை அதிமுகக்குள்ள இன்னொரு கூட்டணி அமைக்குது பிஜேபி. அந்த கூட்டணியில் பாமகவையெல்லாம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தான் வந்து பாமகவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதனால் அதிமுக கிட்ட மற்ற கூட்டணி கட்சிகள் சார்பாகவும் நாங்கள் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து சொல்லுது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அதிமுக கூட்டணி அப்படிங்கிறத வந்து ஒரு விதமான பிஜேபி கூட்டணியாக வெளியே ப்ரொமோட் பண்ணுற ஒரு முயற்சி, அதிமுகவுடைய பலவீனத்தை பயன்படுத்திக்கிற ஒரு முயற்சி. ரைட், ஓகே. நான் சுகுணா திவாகர்கிட்ட கேட்கணும். அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கு இருக்கிற பஞ்சாயத்து முடியாது போல தெரியுதே சார். அது உண்மைதான். என்னன்னா வந்து அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பாஜகவினர் எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னால், இங்கே வந்து திமுகவுக்கு எதிராக நேரடியாக வந்து பாஜகவை நிறுத்துவது, அதிமுகவுடைய இருப்பை காலி செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அண்ணாமலையினுடைய தொடர்ச்சியான அஜெண்டாவாகவே இருந்தது. இப்போ பாஜக ஒரு கூட்டணி வைக்கணுங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணாமலை வந்து மாநில தலைவர் பதவியில் வந்து நீக்கினாதான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிபந்தனை வைத்ததாக நமக்கு தகவல் வந்தது. அண்ணாமலை நீக்கப்பட்டு விட்டார், நயினா நாகேந்திரன் வந்துட்டார். ஆனால் நயினா நாகேந்திரன் வந்த பிறகு கூட அண்ணாமலை தான் தொடர்ச்சியாக தமிழ்நாடு பாஜக தலைவர் மாதிரியே செயல்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் வந்து நேரடியாக ஒரு கருத்தை வந்து மோடிக்கே கடிதம் எழுதுகிறார். அவர் அதிமுகவுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகளில் சரிபாதி தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட வேண்டும், கூட்டணி ஆட்சி தான் அமைய வேண்டும் அப்படிங்கிறார். இப்போ அது அவருடைய சொந்த கருத்துன்னு வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்தப்போ தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கணும், கூட்டணி வைக்காதனால நாங்கள் தோற்றோம் அப்படிங்கிறப்ப அமித்ஷா சந்திரபாபு பதவியேற்பு விழாவுக்கு வந்த அமித்ஷா வெளிப்படையாகவே வந்து தமிழிசை சவுந்தரராஜனை மிக கடுமையாக ஒரு பொது மேடையில் கண்டிச்சதை நம்ம பார்த்தோம். அப்படியான கண்டனம் இதுவரைக்கும் அண்ணாமலை மீது வரலை. அப்படின்னா என்னன்னா, டெல்லியுடைய மத்திய தலைமை பாஜக தலைமையும் அதனுடைய ஆதரவோடு அதனுடைய அனுமதியோடு தான் அண்ணாமலை பேசுகிறார் அப்படிங்கிறது இதில் வந்து வெட்ட வெளிச்சமாகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ பார்த்தோம் சொன்னால், இப்போ பாட்டாளி கட்சி தலைவர் ராமதாஸ் ரொம்ப வெளிப்படையாகவே சொன்னார், எங்கள் கட்சி வந்து எந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதை நானே தீர்மானிக்க முடியவில்லை, பாஜக தான் தீர்மானிக்கிறதுங்கிறது ரொம்ப வெளிப்படையாகவே சொன்னார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பாஜக முயற்சிக்கிறது, அதுக்கு அதிமுகவும் அடிபணிந்து விட்டது அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோகம். ஏன்னா தமிழ்நாட்டை அதிக காலம் ஆண்டது அதிமுக தான். அதிக காலம் வந்து ஆண்டது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியாக அதிமுக இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து அதிமுக நிலைமை என்ன? இப்போ இப்படியான விஷயங்கள் இப்போ ஆர்பி உதயகுமார் சொல்கிறார், அவர் அண்ணாமலைய பேரே குறிப்பிடாமல் அண்ணாமலை தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தான் இதை சொல்கிறாங்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியே வாய் திறக்கம் இருக்கார்.
எதை பத்தியுமே அவர் வாய் திறப்பதில்லை. சரி, ஆதவர்தன அது அடுத்த வந்து- ரவுண்ட்ல பேசுவோம். இப்ப இப்ப இதுல ஏன் எடப்பாடி கேள்வி கேட்காம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு கேள்வி முன்வைக்கிறீங்க. அக்னிகிட்ட கேட்கணும். அக்னீஸ்வரன், இதுல வந்து அண்ணாமலை திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு. வந்து அதிமுகவை நோக்கி விமர்சனத்தை முன்வச்சிட்டாரு. அதாவது எங்களுக்கு சரிபாதி தொகுதி வேணுன்றாரு. ஆர்பி உதயகுமார் ஒரு பதிலை கொடுக்குறாரு. எடப்பாடி இதுல ஏன் மௌனம் காக்குறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு சுகுணா. இந்த பூவே உனக்காக ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, 8 மணிக்கு மேலே போச்சுன்னா அவர் பாட ஆரம்பிச்சிருவார் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் தன்னை இன்னும் ஒரு அதிகாரியாகவே நினச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் கூட்டணி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதிமுகவின் உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சொன்னதற்கு பிறகும் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியில் மொத்தம் 31 தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களில் முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலையும் ஒருவர். ஒரு புறத்தில் ஒருத்தருக்கு நீச்சல் அடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மரம் இருந்திருக்கு. திடீர்னு ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் மேலே பார்த்தா அந்த மரத்துக்கு மேலே பாம்பு, கீழே பார்த்தா முதலன்றது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நீச்சல் அடிக்கிறது யார்? ராமதாஸ் அதை சொல்றீங்களா? இல்ல 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 இல்ல. உங்களுக்கு எப்பவுமே பாட்டாளி மக்கள் கட்சி இழுத்து விடலன்னா நமக்கு அது ஒரு நீச்சல் சமீபத்துல டாக்டர் ஐயா தான் ஞாபகத்துக்கு வராரு. அதனால எல்லாம் கிடையாது. நீங்க ஐயா மருத்துவர் அவர்களை நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஐயோடா, குறைச்சு மதிப்பிடல. சமூக நீதி போராளி மட்டும் இல்ல. சரி சரி, இன்றைக்கு அவருடைய மகன் கலைஞர் அவர்களை பின்பற்ற வேண்டும். பாமக குறைச்சு கடைசி வரைக்கும் 60 ஆண்டு காலம் அரசியல்ல கோலோச்சி மதிப்பிடல. தன் கட்சியை அப்படியே அச்சுக்குலையா கேட்பது. ஒரு பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் 78 சீட்டு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகிற போது இவர்களுடைய நோக்கம் வடக்கில் பழிச்சிருக்கலாம். இவர்கள் செய்ததை எல்லாம் நம்புவார்கள். எனக்கு இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் என்கிற எந்ததெல்லாம் கிடையாது. அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு 31 வருஷம் ஆண்ட ஒரு இயக்கத்தில் நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. ஏப்பா 2024 கூட்டணி வைக்கலன்னா தனித்தனியா நின்றீங்க, கரெக்ட். இப்ப நாங்க சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா ஐயா நித்யானந்தம் அவர்களுக்கு கோபம் வருது. ஏன்னா இன்னொரு பேசவே இல்லையாங்க. அதனாலதான் சொல்றேன், பேசாமலேயே நம்ம அவங்களுக்கு அவங்களுடைய என்ன ராஜதந்திரம்னு திராவிட கட்சிகள் கண்டுபிடிக்க தெரியாதா என்ன? ஆகவே இவர்களை பொறுத்தளவில் ஒரு கட்சி அதாவது கிடைத்ததையெல்லாம் பிரித்து கொண்டால் உழைத்தவர்கள் தெருவில் நின்றால் அப்படின்னு புரட்சித் தலைவர் சொன்னதுதான். உழைக்காமலேயே உண்ண துடிக்கிற கூட்டம் நாட்டில் அரசியல் கட்சிகள். தமிழ்நாட்டில் பாருங்க, அமெரிக்காவில் 33 கோடி மக்கள், அதுல 2 கட்சி தான் ஒரு ஆளுங்கட்சி, ஒரு எதிர்கட்சி, ஜனநாயக கட்சி, குடியரசு கட்சி. வல்லரசு நாட்டிலேயே 3 கட்சி 2 கட்சின்னு இருக்கிற போது தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுக்கு 63 கட்சிகள்னா இந்த 63 கட்சிகளும் உழைக்காமலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் தானே. ஆளுகிற கட்சி திமுக இருக்கலாம், எதிர்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கலாம். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் தன் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக என்று சொன்னால் அது உண்மைதானே? ஏப்பா இவ்வளவு அப்போ தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய தலைவர் யார்? மிக முக்கியமான கேள்விதான். மிக முக்கியமான கேள்விதான். இருக்கிற போது இவர் பேசுகிறார் என்றால் ஒண்ணு. இன்னொன்னு போகிற போக்குல நம்முடைய பத்திரிகையாளர் சொன்னாரு அடிபணிந்து விட்டது. எஸ், அப்படின்னா நீங்க தப்பா கணக்கு போடுறீங்கன்னு அர்த்தம். அது என்ன கணக்குன்னு நான் வரேன் உங்ககிட்ட. நித்யானந்தன் சார் உங்ககிட்ட கேட்கணும். அதாவது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இப்போ அண்ணாமலையை வச்சு திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது அண்ணாமலை மூலமாக ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தில் எதுவும் பாஜக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை தானே? நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணாமலை அவர்கள் புதிதாக பேச துவங்கவில்லை. அண்ணாமலை அவர்கள் இயல்பாகவே இதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். தலைவராக இருக்கும் பொழுதும் அப்படித்தான் பேசினார். இப்பொழுது தலைவரிலே 37ல் 1 370ல் 1 இருக்கட்டுமே, அவருடைய சுதந்திரம், அவர் பேசுகிறார். அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் அந்த கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கும். கட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறவில்லை, அவருடைய உரிமையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்றுதான் பொருள். சரி, அவர் என்ன சொல்லியிருக்காரு நம்ம தெளிவாக பார்க்கணும், உணர்ச்சி வசப்படக்கூடாது. கேள்வி கேட்கின்ற பொழுது என்னுடைய ஆசை, அவர் பதில் சொல்கிறார்,
என்னுடைய ஆசை தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான். கூட்டணி வேண்டாம் என்றோ எடப்பாடி வேண்டாம் என்றோ அவர் சொல்லவில்லை. பின்னாலேயே உடனடியாக சொல்லுகிறார், கூட்டணி முடிவு செய்வது மேலிடம்தான். அவர்கள் யாரோடு கூட்டு சேர்ந்து அணி அமைக்கின்றார்களோ அதற்கு உழைப்பது என்னுடைய கடமை, என்னுடைய விருப்பம் என்று சொன்னால் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றுதான். அதான் அதனாலதான் சரி பாதி தொகுதி அதிமுக ஆட்சிக்கு வரணும்ன்றது விருப்பம். நான் உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் பேசல. நீங்க பேசுறது நான் குறுக்கிடல, மக்களுக்காக தான் பேசுறேன், உங்களுக்கு நான் பேசல, மக்களுக்காக தான் பேசுறேன். இப்போ 37-1 அண்ணாமலை ஒரு கூட்டணி கட்சி சார்பாக பேசக்கூடியவர் இப்படி பேசலாமா? நான் கேட்குறேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒன்றே ஒன்று, உட்கார முடியாதவரால். எம்ஜிஆர் அவர்கள் தோல்வி என்பதை கண்டது கிடையாது. ஜெயலலிதா ஒரு முறை பார்த்துருக்கலாம், ஆனால் தோல்வி என்பதை கண்டது கிடையாது. தலைமையிலே கட்சியை அப்படி வழிநடத்தி சென்றார்கள். எடப்பாடி தலைமையிலே எதை வெற்றியை நிரூபித்திருக்கிறார், ஆட்சி அமைத்துக்கு கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டில். அப்படிப்பட்ட எடப்பாடிக்கு பேசுவதற்கு என்ன, எடப்பாடி பேச மாட்டேங்கிறார். உதயகுமாருக்கு என்ன தகுதி இருக்கிறது? உதயகுமாருக்கு தகுதி இருக்கிறது என்று நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட எடப்பாடி கிட்ட நீங்க போய் நிற்கிறீங்க. ஆமாங்க, கூட்டணி கட்சி எடப்பாடிகிட்ட நாம நிற்போம். அதுக்கு முன்னாடி டெல்லிக்கு எடப்பாடி வந்து அமித்ஷாட்ட நின்னாரு, அவர் வீட்டில் போய் சந்திச்சார். சரி, அதுக்கப்புறம் தான் ட்வீட் வந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து கூட்டணி உறுதி செய்தோம். கூட்டணியில் தொண்டர்கள் எல்லாம் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். சில விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மக்களுக்கு தெரிந்து அல்லது தொலைக்காட்சி அந்த சில்மிசை செய்யறது அண்ணாமலை அப்ப சொல்ல வரீங்களா? தொலைக்காட்சியில் வரக்கூடியவர்கள் சாரே சொல்லிக்கிறாரு, அவரே என்னையே சொல்லிக்கிறேன். சில பேர் இந்த மாதிரி சில்மிசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நான் பாஜகவை ஆதரிச்செல்லாம் பேசுறது என்று முத்திர குத்தப்படல. நான் வந்து எது உண்மை என்று கேட்க உங்கள்கிட்ட நான் கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அண்ணாமலைக்கு அந்த சுதந்திரம் கிடையாதா? அந்த கட்சியில் அந்த சுதந்திரம் வழங்கி இருக்கிறாரா? எல்லாருக்குமே சுதந்திரம் தவறு இருக்கிறது. அவரை போய் 39-1 சொல்லுங்க. எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஜெயலலிதா எம்ஜிஆரை காட்டிலும் மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் என்றால் பாஜகவோட கூட்டணியிலே தானே. நீங்கள் பாராளுமன்றத்தில் என்ன செய்தீர்கள்? எத்தனை இடத்துல உங்களுக்கு வைப்புத் தொகை இழந்தீர்கள்? இதற்கு முன் எம்ஜிஆர் ஆட்சியிலோ ஜெயலலிதா ஆட்சியிலோ அப்படி நடப்பதுண்டா? அந்த அளவிற்கு பாஜகவுடன் இருந்தால் அது ஏற்பட்டிருக்குமா? இந்த கேள்வியை பார்வையாளராக நான் கேட்க எனக்கு உரிமை இருக்கிறது. ரைட், ஓகே, அதை நான் கேட்கிறேன். ஓகே. எனவே அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஆசையை சொல்வது என்னுடைய ஆசையும். இன்னும் 20 வருஷம் ஆனாலும் கூட எப்படி டெல்லியிலே கெஜ்ரிவாலிட்டிருந்து பாஜக பறித்ததோ அதுபோல தமிழ்நாட்டிலும் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் நித்யானந்தத்தினுடைய அவா கூட. ரைட் சார். மனு சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அண்ணாமலையோட ஆசை மட்டும் இல்லைங்க, என்னோட ஆசையும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான். ஆனால் முதலமைச்சர் சொல்கிறாரு ஒருபோதும் டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்னு சொல்லி. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது அதிமுகவினுடைய தீவிர ஆதரவாளரான வழக்கறிஞர் அவர்களும் அதே போல் பாஜகவின் தீவிர ஆதரவாளரான ஐயா அவர்களும் கடுமையாக மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை இங்கு பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றெல்லாம் பாஜக ஆதரவாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அதிமுக ஆதரவாளர் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். அதிமுகவினுடைய அதிகாரபூர்வமான செய்தி தொடர்பாளர்களோ பாஜகவினுடைய அதிகாரபூர்வமான செய்தி தொடர்பாளர்களோ இது தொடர்பான எந்த தொலைக்காட்சி விவாதத்திலும் பங்கேற்பது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் இதை பற்றி பேச தயாராக இல்லை. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மனமொத்த கூட்டணி தான் இருக்கிறது என்றால் அவர்கள் தாராளமாக வந்து பேசுவார்கள். அப்படி இருக்கிற போது இவர்கள் 2 பேரும் பேசிக்கொள்வது தான் இந்த கூட்டணிகள் இருக்கக்கூடிய பொழுதைக்கான உண்மையான ஒரு உறவு நிலை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இல்ல, எங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் இது எங்களோட தனிப்பட்ட கருத்து. அதுதான் நித்யானந்தன் சொல்றதோ அக்னி சொல்றதோ அதுதான். இது அதிமுகவுடைய கருத்தாவோ அல்லது பாஜகவுடைய கருத்தாவோ நம்ம எடுத்துக்க முடியாது. 8 மாசம் திமுக ஒரு நிமிஷம் வராம தான் இருந்தாங்க. ஒரு நிமிஷம். அப்ப யாருக்கு பயந்து வந்தாங்க வரலன்னு வந்து தொடர்ச்சியாக ஏன் கூட்டணி தொடர்பான விவாதங்களை தவிர்க்கிறார்கள்? இதுதான் முக்கியமான கேள்வி. உங்களுக்குள் உண்மையான இணக்கம் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். இன்னொரு விஷயம், அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கட்டுப்பாட்டை மீறி இருந்தால் கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கும். ஒருவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறவில்லை என்றால் அவர் கட்சியின் கருத்தை பிரதிபலிக்கிறார் என்றுதானே அதற்கு பொருள். இதில் எங்கே சுதந்திரம் இருப்பேனா வந்து திமுகவோட செய்தி தொடர்பாளர், நான் என் கட்சியை தாண்டி என் கட்சிக்கு வந்து நிலைப்பாடு இல்லாத விஷயங்களை நான் பேச முடியுமா? நான் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி போன்ற கட்சியாக இருக்கட்டும் வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும் கூட்டணி போன்ற சென்சிட்டிவான விஷயத்தில் ஒருத்தர் சொல்கிறார் வந்து கூட்டணி ஆட்சின்றார், இன்னொருத்தர் சொல்கிறாரு பாஜக தலைமையிலான ஆட்சின்னு அண்ணாமலை பேசுகிறார்.
இங்கே அதிமுக சார்பாக தமிழ்நாட்டில் வந்து தலைமை வந்து எடப்பாடி, டெல்லியில் வந்து மோடி அப்படின்னு பேசுகிறாரு. அப்போது இவர்களெல்லாம் முன்னணி தலைவர்கள், நீங்கள் அதை தான் கவனிக்கணும். வந்துட்டு ஒரு மேடை பேச்சாளர்கள் பேசலை. அது ஆர்பி உதயகுமார், இந்த பக்கம் அண்ணாமலை, ஆமாம், இவர்கள்லாம் அந்த கட்சியோட முன்னணி தலைவர்கள் இல்லையா? இப்போது கட்சி பேச்சாளர் ஒருத்தர் பேசுகிறாருன்னு வச்சுங்க, டிவிலையோ மேடையிலையோ, அது வந்து அவர் கருத்துன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி போகலாம். அப்படி பார்க்குற போது இந்த கூட்டணி ஜெல்லாகவே இல்லைங்கிறது முதல் விஷயம். இது நிர்பந்தத்தினாலும் மிரட்டலின் காரணமாகவும் வற்புறுத்தலின் காரணமாகவும் இந்த கூட்டணி அமைத்திருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இப்போ கூட என்ன வந்து பார்த்திங்கன்னா, தொடர்ந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்றால், விஜய் ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வந்தால் பாஜகவோட வந்து எந்த அளவுக்கு அந்த கூட்டணியில் அவங்க அதிமுக போவாங்க அப்படிங்கிற கணக்குகள் எல்லாம் பேசப்படுது. இது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்களே இந்த இல்லை, அவங்க சொல்கிறது இன்னொன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே விஜயும் வருவார், அது ஒரு மெகா கூட்டணியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிலர். இல்லை, அப்படி மாறினா ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டு அது திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்காது. ஏன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். வந்து இப்போ வந்து முருகவேல் பேசையில் கூட ஒரு விஷயம் சொன்னார். அதாவது பாஜக கூட்டணிக்குள்ளார, இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளார பாஜக தனியாக ஒரு அணி அமைக்க விரும்புகிறது, பாமக போன்றவர்கள் எல்லாம் இணைத்துக்கொண்டு ஒரு அணி அமைக்க விரும்புகிறது என்று. அப்படி அமைத்தால் அது எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். ஏனென்றால் பாஜக தலைமையில் இந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்தால் திமுகவின் வெற்றி இப்போது இருப்பதை விட மிக சுலபமாகிவிடும். ஏனென்றால் முதலமைச்சர் அதான் பேசுகிறாரு, தமிழ்நாட்டிற்கு எத்தகைய துரோகங்களை பாஜக செய்து கொண்டிருக்கிறது, பிரதமர் பேர்லையோ மத்திய அரசின் பேர்லையோ நடக்கிற திட்டங்களில் பெரும்பகுதி பணத்தை தமிழ்நாடு அரசு தான் செலவிட்டு கொண்டு என்ன சொன்னாலும் 1+1 சேர்ந்து அப்படி சேராது. 2 தானே? இல்லை, அப்படி சேராது. அரசியல் அதுதானே பிரச்சனை. 1+1 மைனஸ் ஆகிற சந்தர்ப்பங்கள்லாம் கடந்த காலத்தில் இருந்திருக்கு. அதாவது யாரோட அமைதியா இருங்க, ஏன் பதட்டப்படுறீங்க? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக என்பது தமிழ்நாட்டில் வெறுக்கப்படுகிற கட்சி, தமிழர் விரோத கட்சி, தமிழர்களுக்கு அந்நியமான கட்சி. அப்போது இவர்கள் இது நேற்று வரைக்கும் பாஜக விமர்சனம் பண்ணுற மாதிரி நடிச்சுட்டு இன்றைக்கி திரும்ப பாஜகவோட போனால் நாங்கள் மக்களிடம் கேட்போம், தமிழ்நாட்டிற்கு இத்தகைய அநீதிகளை தொடர்ந்து இழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்பது உங்களுக்கான கூட்டணியா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புவோம், மக்களே எழுப்புவார்கள். அப்படி பார்க்கிற போது உண்மையிலேயே பாஜகவின் தலைமையில் கூட்டணிக்குள் ஒரு கூட்டணியை பாஜக அமைக்கும் என்று சொன்னால் அது எங்களுக்கு மிக மிக சாதகமான ஒரு விஷயம். இன்னொன்று, டெல்லியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டை அவர்கள் ஆள முடியாது என்று முதலமைச்சர் சொன்னதனுடைய பொருள் என்னவென்றால், டெல்லியினுடைய நலன்கள் மட்டும்தான், ஒன்றிய அரசினுடைய நலன்களை மட்டும்தான் பாஜக பாதுகாக்கும். தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளையோ அல்லது எங்களுடைய தேவைகளையோ உரிமைகளையோ அது ஒருபோதும் பாதுகாக்காது. அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால், திராவிட இயக்கம் உருவாக்கிய சமூக நீதி கொள்கை, சமூக நலக் கொள்கை, இதற்கு முற்றிலும் எதிரான கட்சி பாஜக. அவர்கள் யாராவது இன்றைக்கு பாஜகவோடு தமிழ்நாட்டிலிருந்து கூட்டணி சேர்கிறார்கள் என்றால் பாஜகவினுடைய சமூக நீதிக்கு விரோதமான, சமூக நலனுக்கு விரோதமான கொள்கைகளை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்று பொருள். இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை மக்களுக்கு விரோதமான ஒரு மிகப்பெரிய ஆட்சியை இந்தியா முழுக்க அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியே 4 மாதத்துக்கு முன்னாடி அதுதானே சொன்னார், நாங்கள் வந்து பாஜக கூட்டணி வெளியே வந்துட்டோம், ஒருபோதும் நீ சேர மாட்டோன்னாரு. சொல்லி அப்படி சொல்லி 4 மாதத்துக்கு திரும்ப சேர்ந்துட்டாங்க வந்து. அப்போ என்ன அடிப்படைன்னு கேட்டால், இந்த கூட்டணிகளுக்கு எந்த நம்பகத்தன்மையும் கிடையாது. ஆனால் திமுக கூட்டணி கடந்த 10 தேர்தல்களாக தொடர்ந்து கொள்கையின் அடிப்படையில் இணைந்து நின்று மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறது. இந்த கூட்டணி என்பது உண்மையில் இந்த தேர்தலுக்காக மட்டும் அமைக்கப்படுகிற ஒரு வணிக ரீதியான உள்நோக்கமுடைய கூட்டணி. அவர்களுக்கு ஒரே ஒரு நோக்கம், திமுகவை வீழ்த்த வேண்டும். வேறு எந்த கொள்கையும் இவர்களுக்குள் உள்ளூர கிடையாது, எந்த இணைப்பும் கிடையாது. தொண்டர்கள் இவர்கள் சேர்ந்து நின்றார்குள்ள இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் முற்றிலுமாக எதிர்நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் இதற்குள்ள ஜெல்லாகவே மாட்டாங்க என்பதுதான் யதார்த்தம். ரைட். முருகவேல், அதாவது மனுஷ் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத கூட்டணி, தொண்டர்கள் இன்னும் ஜெல்லாகவே இல்லை, இவங்க தலைவர்கள் மட்டத்தில் மட்டும்தான் இது தொடர்பாக பேசிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் தொண்டர்கள்ட்ட அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வரல அப்படின்னு சொல்றாரு. களம் அப்படிதான் இருக்கா? ஆம், இப்போ அதிமுகவில் வந்து சிறுபான்மை மதங்களை சேர்ந்த தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி இந்த கூட்டணியை வந்து ஒத்துக்குவாங்க?
அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டம், அதுல வந்து இன்னைக்கு இல்ல, வேலை அந்த செய்றவங்களோட சிறுபான்மையினர் எண்ணிக்கை நீங்க மிகப்பெரிய சொல்றதுல அளவுக்கு எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது. போன தடவை கூட வந்து அதிமுக வந்து பாஜக விட்டு தனியா தான் நின்னாங்க. அப்ப சிறுபான்மையினர் வாக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கு போயிடுச்சா? அதிமுகவுக்கு வந்து போகல, அதிமுக அதை இழந்துருச்சு. என்ன காரணம் அதுதான். அப்படின்னா, அதற்கு முன்னாடி அப்பயும் 4 இல்ல, வருஷம் இப்பயும் நடந்த இல்ல, விட்டுட்டு போக போறாங்க. இப்பவும் மீதி இருக்கவங்களும் போக தான் போறாங்க. அதிமுக அந்த பகுதியில போய் ஓட்டு கேட்க முடியாது, அது கட்டாயம் இழக்கத்தான் செய்யும். அதே மாதிரி இப்போ எங்களுடைய கோவை பகுதியில் அண்ணாமலை பேசின பேச்சுகள் எல்லாம் பயங்கரமான பேச்சுகள், அதிமுகவுக்கு எதிரான பேச்சுகள். பிஜேபியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா, அதிமுக இருந்து பீத்தெடுக்கப்பட்டது. அதிமுகவுடைய வீழ்ச்சி தான் பிஜேபியுடைய வளர்ச்சி. அந்த 4.5 லட்சம் வாக்குகள் வந்து அண்ணாமலை வாங்கினாரு அப்படின்னு சொன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டது அதிமுக தான். அதிமுக வாக்குகளோட இழப்பு தான் வந்து பிஜேபி. இந்த 2 கட்சிகளும் எப்படி ஒன்றாக முடியும்? களத்தில் வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக தான் இருக்காங்க. ஒருத்தர் விழுங்கருக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் ஒன்று ஆகவே வந்து முடியாது. இது வந்து ஒரு இப்போவே கூட தெரியுது இல்லையா, ஒரு மனப்பூர்வமான இணக்கமான ஒரு கூட்டணியாக ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அப்போ எடப்பாடி வந்து பாஜக கூட்டணி எல்லாரும் இருக்கும்போது ஒரு மாதிரி பேச வேண்டியிருக்கும். வெளியே வந்து பொதுக்கூட்டங்களில் அதிமுக கேடர்ஸ் கிட்ட வேறு மாதிரியான பேச்சுக்கள் வந்து பேச வேண்டியிருக்கும். அது அதிமுக அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு கட்சி? மோடியா லேடியா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்த அவ்வளோ ஒரு ஆளுமையான ஒரு கட்சி. இன்னமும் அந்த கேடர்ஸ் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்குள்ளேயே நிறையா வந்து முரண்பாடுகள் இருக்க தான் செய்யுது. இப்போ இந்த ப்ரெஷரெல்லாம் பொது வழியில் தானே வைக்கப்படுது. இதற்கு வந்து அதிமுக கேடர்ஸ் கிட்ட அதிமுக தலைவர்கள் என்ன பதில் வந்து சொல்லுவாங்க? தங்களோட கட்சியோட ஆளுமையை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்கல்ல. இப்போ அண்ணாமலை தான் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபியுடைய முகமாக தமிழ்நாட்டில் அறியப்பட்டார். அவர் தான் தலைவராக இருந்தார். அவர் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணார், பேசினார். அதிமுக, திமுக, திராவிட இயக்கம் எல்லாத்து மேலேயும் கடுமையான விமர்சனங்கள் வந்து வைத்தார். இன்னைக்கு அவர் தலைவராக இல்லைன்னாலும் அவர் வந்து பேசுகிறாரு. அது வந்து அவரோட கருத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப மென்மையாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்படின்னு சொன்னா அண்ணாமலை மூலமா தலைவராக இல்லனா கூட அண்ணாமலைக்கு சொல்லி பாஜகவோட ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குங்கிறதையும் மறுக்க முடியாதுல்ல. செல்வாக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஆனா எல்லாமே வந்து ஒரு பில்டப் தான். இப்போ அண்ணாமலை வந்து ஒரு இயற்கை விவசாயி மாதிரி அவர் வந்து ப்ரமோட் பண்ணப்பட்டார். முதல்ல இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஆடு வளர்ப்பு இதற்காக வந்து அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேலையை விட்டுட்டு வந்தார் அப்படின்னு. அடுத்த ஒரு சில மாதங்களில் அவர் திடீர்னு பிஜேபி தலைவராக வந்து மாறிட்டார். மாறின பின்னாடியே ஒரு அதிரடி தலைவராக வந்து மாறினார். பிஜேபி தான் ஒரு மாற்று. எல்லாமே வந்து ப்ரொமோஷன் தான், எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ஒரு பிளான்டு. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு அடுத்த இடத்துக்கு வர்றதுக்கு செய்யப்பட்ட ஒரு முயற்சி. இப்போ வந்து எம்ஜிஆர் காலமான பின்னாடி மூப்பனாரை வைத்து காங்கிரஸ் ஒரு முயற்சி பண்ணுச்சு இல்லையா, அதே மாதிரியான ஒரு முயற்சியை அண்ணாமலையை வச்சு பிஜேபி பண்ணி பார்த்துச்சு. இப்போவும் அது பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போவும் பண்ணிட்டு இருக்கிறது காட்டுறதுக்கான ஆதாரம் தான் இப்போ வந்து அண்ணாமலை பேசுகிற ஒரு பேச்சு. அண்ணாமலை வந்து பிக்சர்லேயே இல்லாமல் பண்ணுறதுக்கு வந்து பிஜேபினால் முடியாதா? அல்லது வந்து எடப்பாடியை வந்து ரொம்ப அவர் தான் தமிழ்நாட்டுக்கு தகுந்த ஏற்ற ஒரு தலைவர், இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லி பேச வைக்க முடியாதா அண்ணாமலையை? முடியும். இருந்தாலும் கூட அண்ணாமலை வந்து தான் விருப்பப்படி பேசுறதுக்கு அனுமதிக்கிறாங்கன்னா அது ஒரு டிப்ளமசி, ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ். அண்ணாமலை வந்து பேச பேச அதிமுக மேலான அந்த ஒரு ப்ரெஷர் வந்து அதிகரிக்க போகுது. அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். ரைட். பிஜேபியுடைய சீட்டுகளை அதிகரிக்கிறதுக்கான ஒரு முயற்சின்னு சொல்றீங்க சார் நித்யானந்தன் சார். இது வந்து சீட்டுகளை அதாவது கூட்டுறதுக்காக பாஜக கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு உத்தி இது அப்படின்னு சொல்லி முருகவேல் சொல்றாரு. அதை அப்படிதான் பார்க்கணுமா? உண்மைதான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பளிச்சுன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஆமாம், தலைவராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் ஒரு முறை தலைவர் என்றால் அவர் கட்சியினுடைய தலைவர் தான். கட்சியில் இருக்கிற வரைக்கும் அந்த மரியாதை அவருக்கு உண்டு. அவர் சொன்ன வார்த்தை, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக ஒவ்வாமை என்று இருக்கக்கூடிய வாக்குகள் வேறு எங்கும் போய்விடக்கூடாது. பாஜகவினுடைய வாக்கு வங்கி முழுமையாக பாஜகவிற்கு வர வேண்டும். அதனுடைய கூட்டணி கட்சி அதிமுக கூட கிடைக்க வேண்டும் என்பதுதான் அண்ணாமலை அவர்களுடைய விருப்பம். அதுபோலத்தான் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள். இவ்வளவு நம்ம பேசுகிறோமே, அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து அறிவித்த உடனேயே என்டிஏ ஆட்சி என்று அறிவித்தார், கூட்டணி ஆட்சி என்று அறிவித்தார். எடப்பாடி அவர்கள் என்ன பதில் சொன்னார்?
அதிமுக ஆட்சி தான், கூட்டணி ஆட்சியெல்லாம் இங்கே முடியாது. ஆமாம், யாராவது எதிர்வினையாட்டினாங்களா? அதில் ஏதோ அரசியல் இருக்கிறது, மக்களுக்கு ஏதோ செய்திகளை சொல்லுகிறார்கள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தி? இப்ப நான் வந்து இல்ல, எடப்பாடி எங்களுக்கு அவர்களை புரியல. கேட்டது கூட இல்ல உங்களுக்கு நிச்சயமா நித்யானந்தனுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த செய்தி என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன், மக்களும் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. சொல்லுங்க. இப்பொழுது எடப்பாடி அவர்களை கேட்டது கூட எடப்பாடி அவர்களை சொல்வதற்காக அல்ல. இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி தான் முதலமைச்சர். எஸ், அதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏதோ இதுல ஒரு அரசியல் இருக்குது. இல்ல இதுல ஏதோ இப்படி கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் தான் நான் கேட்டேன். இதுல ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்றீங்களா? என்ன அரசியல் அது? வாங்க. அந்த அரசியல் எப்படி உங்களுக்கு சொல்வாங்க வெளிப்படையா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, அதனால கேக்குறேன். கட்சிகளோட யூகம் அது, கட்சிகளோட யூகம், அதை புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது. அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள், அதிகாரத்தில் அமர்த்தப்பட்டவர் என்று நான் ஏன் சொல்லக்கூடாது தவிர சொல்லாமல் அப்படின்னா பேச்சை வளர்ப்பதற்காக கூட்டணி. நம்முடைய ஊடகத்தில் பேசக்கூடியவர்கள் சற்று எச்சரிக்கையாக பேச வேண்டாம். அதிகாரத்தில் இருந்தவர் அவருக்கு என்ன அரசியல் தெரியும் என்று 3 விழுக்காட்டிலிருந்து 11 விழுக்காடு கட்சிக்கும் 18 விழுக்காடு கூட்டணிக்கும் சேர்த்து கொடுத்தவர் அண்ணாமலை 3 ஆண்டுகளில். இதை விட என்ன வேணும்? ஆனால் 40 இருந்த விழுக்காட்டை 20 ஆக்கியது அதிமுக. எது அரசியலில் தேர்ந்திருக்கிறது, எது மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? தமிழக மக்கள் ஒருவரை நம்ப துவங்கிவிட்டால் கைவிட மாட்டார்கள். இன்றைக்கு அந்த 11 விழுக்காடு கட்சிக்காக இருக்கிறது என்று சொன்னால் அண்ணாமலை அவர்கள் தலைமைக்கு வந்த வாக்குகள் பாஜகவிற்கு இருக்கும். தமிழகத்தினுடைய மக்களுடைய மனநிலை அப்படித்தான். பிறகு காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் டெல்லியிலே இருந்து ஆள விட மாட்டோம் என்று சொல்லுகிறார். காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் காமராஜர் ஆட்சி தான் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படி தானே இடைக்கிடைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது காங்கிரஸுடைய ஆட்சி தானே, அது டெல்லியினுடைய ஆட்சி தானே, அவர் தானே உங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்க. அது ஏன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க? டெல்லியிலேருந்து ஆட்சி செய்யறதுக்கு யாருங்க? இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இப்போ டெல்லியிலிருந்து ஒரு கட்சியினுடைய தலைமை பீடம் டெல்லியில் இருக்கிறது. இப்பொழுது திமுகவோட தலைமை பீடம் சென்னையில் இருக்கின்ற காரணத்தினால் சென்னைக்கு வந்து பேசுவார்கள். அதுபோலத்தான் அதிமுக இங்கே வந்து பேசுவார்கள். அதில் வந்து தவறும் கிடையாது. இங்கே என்டிஏவை தலைமை தாங்குவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், என்டிஏனுடைய முதலமைச்சராக முன்னிறுத்தப்படுவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை. இங்க தமிழ்நாட்டில் அப்ப நடக்க போறது அதிமுக, அதாவது ஒருவேளை வெற்றி பெற்றால் அது அதிமுக ஆட்சியா பாஜக ஆட்சியா? பெற்றாலும் அது என்டிஏ ஆட்சி. இங்கதான் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்றீங்க. கன்ஃபியூஷனை நீங்க ஆயிக்கிறீங்க. ஆமா, நான் குழம்பி தான் போறேன்னு வெச்சுக்கோங்களேன். உங்களோட பேச்செல்லாம் குழம்பிட்ட. சொல்லுங்க, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. அதிமுக என்டிஏல இருக்குதா இல்லையா? அதிமுக என்டிஏல இருக்குதா இல்லையா? தேசிய அக்னி அதிமுக என்டிஏல இருக்கா இல்லையான்னு கேக்குறாரு. கேள்வி கேட்டவர் தான் பதிலும் சொல்லணும். இல்ல நீங்க சொல்லுங்க. அவர் உங்களை நோக்கிய கேள்வியா தான் நான் பார்க்கிறேன். விமர்சிப்பவர்களுக்கு தான் பதில் தெரியும். எங்களை போன்ற சரி, இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க சார். என்டிஏல தான் இருக்கிறார். அதனால தான் அமித்ஷா வந்து உட்கார்ந்தாரு. அமித்ஷாவோட பிரஸ் மீட்ல இருந்தாரு. சரி, என்டிஏல இல்லைன்னா அவருக்கு அங்கே வர வேண்டிய வேலை கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு போயிருப்பார். புரியுதுங்களா? என்டிஏல தான் இருக்கிறார். பாமக கடந்த முறை என்டிஏல தான் நடக்கிறது. சட்டமன்ற தேர்தல் இல்லையா சார்? எந்த தேர்தலாக இருந்தாலும் கூட்டணியாக உட்கார்ந்து அறிவித்த பிறகு என்டிஏ தானுங்க. என்டிஏக்கு தலைமை எடப்பாடி என்று அறிவிக்கும் பொழுது என்ன அர்த்தம்? என்டிஏக்கு தலைமை எடப்பாடின்னு அமித்ஷா சொல்லிட்டு போறாரு. கருணாநிதி அவர்கள் தேசிய சரி 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 ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் முடிச்சுக்கோங்க. சுகுணா, இதுல உங்களுக்கு ஏதாவது புரியுதா? நான் முடிச்சிடுறேன். ஒரே ஒரு வரி. கருணாநிதி அவர்கள் இந்த கூட்டணி இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி வாஜ்பாய் கூட்டணியில் இருக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய தலைவராக கருணாநிதி தான் இருந்தார். ஒரு நிமிஷம், நீங்க வந்து அந்த ரகசியம் என்னன்னு கேட்டீங்க. ஆமா, ரகசியம் ரொம்ப தெளிவானது. மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சோ, இன்னும் பல வடகிழக்கு மாநிலங்களில் என்ன நடந்துச்சோ அதுதான் அந்த ரகசியம். இப்போ வந்து ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி கற்பனையாக வெற்றி பெறுவது என்று வைத்துக்கொள்வோம். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வருவார்னே வச்சுக்குவோம். ஒரு வருஷத்தில் பாஜக முதலமைச்சர் வருவார். சரி, ஏன்னு கேட்டிங்கன்னா என்டிஏயில் வந்து நீங்கள் அதிமுக இருக்கான்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்டிஏல இப்போ அதிமுக இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு பாஜக கூட அதிமுக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க நடந்துக்க வரலாறு. அதைத்தான் வெளிப்படையாக சொல்லாமல் கூச்சப்படுறாங்க. இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிடுவோம். அதுக்கப்புறம் அதில் பாதி பேர் வந்து பிரிஞ்சு வருவாங்க. இவங்களே ஒரு முதலமைச்சரை உருவாக்குவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாஜக ஆட்சி அமைப்பாங்க. இந்தியா முழுக்க அதான் சார் நடந்துச்சு. அவங்களுடைய நிகழ்கால எதிர்கால திட்டம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வேற எந்த புது திட்டமும் கிடையாது சார். தமிழ்நாடு திட்டம். சுகுணா தேவாகர் சார், இந்த நித்யானந்தன் சொன்னார் இல்லையா ஒரு விஷயத்த, அதாவது வந்து
எடப்பாடி வெற்றி பெற்றாலும் அது வந்து என்டிஏ ஆட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு அதில் ஏதாவது புரியுதா? எனக்கு அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப தெளிவாகவே புரியுது. என்னன்னா அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நித்யானந்தன் கேட்டார். கேட்டுட்டு அவரே சொன்னார், ஆமாம் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குன்னு. இதைத்தான் அமித்ஷாவும் சொன்னார். அதாவது அது வந்து அவர்கிட்ட கேளுங்கன்றாரு. பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அதிமுக சொல்லல, பாஜக தான் மறுபடி சொல்லுகிறது. என்னன்னா அமித்ஷாவை சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி போனதுமே ஒரு வெளிப்படையான சந்திப்பாக இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவிச்சதுக்கு பிறகு அவர் டெல்லிக்கு போனாருங்கிறதே தெரியும். அதுவே ஒரு ரகசிய சந்திப்பாக இருந்தது. போயிட்டு வந்ததற்கு பிறகுமே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, கூட்டணி பற்றி பேசியதாக சொல்லலை, நான் தமிழ்நாட்டு மக்களுடைய சில கோரிக்கைகளை வந்து அவரிடம் போய் சொன்னேன்னாரு. ஆனால் அமித்ஷா தான் ட்வீட்டில் வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்கி விட்டோன்னாரு. உண்மையிலேயே ஒரு இணக்கமான ஒரு கூட்டணியாக இருந்தால் அமித்ஷா இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப அந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறதே அது ஒரு கூட்டணிக்கான ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கணும். ஆனால் அந்த பேனரே மாற்றுறாங்க. முதல்ல வந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பேனர் வச்சாங்க, அப்புறம் பாஜகன்னு பேனர் வச்சாங்க. அதுக்கப்புறமேலு அந்த சந்திப்புங்கிறதே ரொம்ப தள்ளி போய் கடைசியில் வேற வழியே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்துருந்தாரு. அமித்ஷா தான் அது வந்து கூட்டணி ஆட்சிங்கிறத அறிவித்தார். ஒரே ஒரு வார்த்தை கூட பேசாமல் எடப்பாடி பழனிசாமி அந்த ப்ரெஸ் மீட் வந்து விடைபெற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட், இப்படி ஒரு கூட்டணி நடந்ததே கிடையாது. ஒரு கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான் கடந்த 60 ஆண்டுகளாக இங்கே கூட்டணியை வந்து நிர்ணயிக்கக்கூடிய, கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன. இங்கே நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்ன பேர் நீங்கள் தேசிய வச்சாலும் இங்கே பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தான். ஆனால் இந்த முறை அது இல்லை, அதிமுக கூட்டணியாக அது இல்லை, அது பாஜக கூட்டணியாக அது இருக்கிறது அப்படிங்கிறது. இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுகவுக்கு மட்டும் இந்த நிர்பந்தம் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிர்பந்தம் இருக்குன்னு சொல்லி ராமதாஸ் சொல்லிட்டாரு. இப்போ அதிமுக எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கணும் பாருங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கு, இப்போ தேமுதிக இருக்குதா இல்லையாங்கிறது தெரியல. இன்னொன்று இந்த பக்கம் வந்து ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் இருக்காங்க. டிடிவி தினகரனே வந்து எடப்பாடி பழனிசாமியை கலாய்க்கிறார். நாங்கள் வந்து அவங்க கூட்டணிக்கு போல, நாங்க இருந்த கூட்டணிக்கு தான் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார் அப்படிங்கிறாரு. கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணி அமைச்சிருக்குது பாஜகன்னு, அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இல்ல புரியல, என்னது கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணி அமைச்சிருக்குது பாஜகன்னு சொல்லி முருகவேல் சொன்னார்ல, அது அப்படிதான். கூட்டணிக்குள்ள கூட்டணி மட்டும் இல்ல, இல்ல அது வந்து வேற ஒரு வார்த்தையில சொல்றாரு நித்யானந்தன், அது உள் ஒதுக்கீடுன்றாரு. இல்ல நித்யானந்தன் ஒரு விஷயம் சொன்னார், என்னன்னா அண்ணாமலை வந்து தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார், அவருக்கு உரிமை இல்லையா, அவர் ஒரு முறை தலைவராக இருந்து விட்டார், அது வந்து கட்சியில் வரைக்கும் வந்து அந்த தலைவருக்கான தகுதிகளாக இருக்குதுங்கிறாரு. சரி, நான் கேட்கிறேன், அண்ணாமலைக்கு அந்த உரிமை அந்த தகுதி இருக்குதுன்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த உரிமையும் தகுதியும் இல்லையா? தமிழிசை சவுந்தரராஜன் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அதிமுக கூட்டணி வச்சிருந்தா நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தன்னுடைய சொந்த கருத்தை தான் சொன்னாங்க. உடனே தமிழிசை சவுந்தரராஜனை ஒரு அறையில கூப்பிட்டு கூட அமித்ஷா கண்டிச்சிருக்கலாம். ஆனால் இது சந்திரபாபுடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்த அமித்ஷா ரொம்ப பட்டவர்த்தனமா வெளிப்படையாவே தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கண்டிச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையோட பாஜகவுக்கு அதிகம் உழைத்தவர் தமிழிசை சவுந்தரராஜன். அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருந்தார், 2 மாநிலங்களுடைய ஆளுநராக இருந்தார், அவர் வந்து நீண்ட காலம் வந்து பாஜக இருந்தார். ஆனா இவர் அண்ணாமலை என்ன, இவர் முருகவேல் சொன்னது மாதிரி அவர் வந்து ஒரு இயற்கை விவசாயின்னு அறிமுகப்படுத்திட்டு 6 மாசத்திலேயே பாஜகவுடைய தலைவரானாரு. இப்போ 18% ஓட்டு வாங்கி இருக்குது அண்ணாமலை தலைமையிலனா, 2014 பாஜக கூட்டணி 18% ஓட்டு தான் வாங்குச்சு. 19 தேர்தல் என்னாச்சு, அது காணாம தானே போச்சு. பாஜக வாங்கிய ஓட்டுகள் அப்படிங்கிறது வெறுமனே பாஜக வாங்கிய ஓட்டுகள் மட்டும்தான். அந்த பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு எந்த விதமான பங்குமே கிடையவே கிடையாதா? ஏசி சண்முகத்துக்கோ அல்லது பாரிவேந்தர் கட்சிக்கோ அல்லது தமாகக்கோ எந்த பங்குமே கிடையவே கிடையாதா? அப்ப அண்ணாமலையை வைத்துக்கொண்டு ஒரு மிரட்டல் அரசியலை வந்து தொடர்ச்சியாக பாஜக வந்து இதுல இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு இவர் கேட்கிறார் இல்லையா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தகுதி கூட இல்லாம போகட்டும், அப்படியே எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில வந்து பாஜக கூட்டணி அமைக்கணும். அண்ணாமலை தான் மிகப்பெரிய அண்ணாமலை தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு பாஜக நேரடியாக சந்திக்க வேண்டியதான தேர்தலை? அண்ணாமலை தான் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர், நாங்க வந்து தனித்து நிக்கிறோம், நிக்க வேண்டியதானே? அந்த தைரியம், துணிச்சல் ஏன் வந்து பாஜக? ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரா நித்யானந்தன்? ஒரே ஒரு குறுக்கீடு பண்ண விரும்புறாரு, ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரா? அண்ணாமலை அவர்கள் சொன்னது மிக தெளிவாக படித்தோ கேட்டோ தெரிந்து கொள்ள வேண்டும். கட்சி எடுக்கின்ற மேலிடம் எடுக்கின்ற முடிவுக்கு நான் கட்டுப்பட்டவன், நான் கட்சி. அதுக்கு முன்னாடி சொன்னதையும் கேட்டுக்கோங்க. இப்பவும் சொன்னாரு, இந்த பேட்டியிலையும் சொல்லிருக்காரு சார். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியா ஒன்று சொன்னார்ல, அதுதான் கடைசியா நீங்க சொன்னது. எனக்கு என்ன ஒரு ஆசை இருக்கிறது, என்னுடையவா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதாகத்தான். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியிலே பங்கு என்று எத்தனை முறை ஊடகமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். நீர்முத்த நெருப்பாக அது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. தலைவராக இருந்த போது
கூட்டணியே கிடையாது, எங்க தலைமையில தான் ஆட்சின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாரு. அதற்கப்புறம் இப்போ அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் கிடையாது. அவர் வந்து தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் கிடையாது, அதிமுக தலைமையில தான் கூட்டணியின் பாஜக வந்து டெல்லி தலைமை வந்து முடிவெடுத்துட்டாங்கனாலே டெல்லி தலைமையுடைய கருத்து தானே இறுதியான முடிவாக இருக்கும். அப்போ அண்ணாமலை இதை பேசுகிறாருன்னா அது வந்து அண்ணாமலையுடைய சொந்த கருத்தா அல்லது அண்ணாமலையை பேச விட்டு டெல்லி தலைமை வேடிக்கை பார்க்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணுமா இல்லையா? அண்ணாமலைக்கு வந்து பாஜக தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்ததுன்னா தனியாவே நின்றுட்டு போயிடலாமே. அல்லது அவருக்கு ஒரு சொந்த கருத்து இருக்குன்னா அது வந்து உள்ளரங்கத்துக்குள்ள ஒரு கூட்டத்தில் ஒரு பொதுக்குழுலையோ அல்லது ஒரு கமிட்டி கூட்டத்திலேயோ சொல்லலாமே. அவர் ஏன் மோடிக்கு கடிதம் எழுதுகிறார்? அவர் ஏன் ஒரு பிரஸ் மீட்ல பேசுகிறார்? சரி, அண்ணாமலை அறிக்கை கொடுக்கவில்லை, அண்ணாமலை கேள்விக்கு பதில் சொன்னார். அண்ணாமலை மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். சார் எல்லாம் ஒண்ணுதான் சார், கேள்விக்கு பதில் சொல்றேன்னா அறிக்கை எல்லாம் ஒண்ணுதான். அவர் வந்து மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். சரி, ஓகே அக்னீஸ்வரன் அண்ணாமலை வச்சு ஆழம் பாக்குதா பாஜக? யாரை வச்சும் ஆழம் பார்க்கட்டும். தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தபோது செய்த சாதனைகளை இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் தொடர வேண்டும் என்று நினைப்பதில் அடியனுடைய பங்கும் உண்டு. அதற்கு அந்த இரண்டு தலைவர்கள் மறைந்து போனதற்கு பிறகு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமியும் திமுகவினுடைய தலைவராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறார்கள். இது ஒன்று. ரெண்டாவது, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு அது தெரியுது. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பெரியவரா, தமிழ்நாட்டில் முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் பெரியவரா? இதில் யார் சொல்லுவதைத்தான் கேட்பது. ஒன்று சார் இருங்க, நீங்க கேட்கறதுக்கெல்லாம் அப்ப முரண் இல்லை என்றால் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவரும் முன்னாள் தலைவரும் ஒன்றா? முரண் இல்லையா? இவர் மத்திய அமைச்சரா அல்லது இன்றைய பாஜகவின் தலைவரா? எப்படி சார்? முரணே இல்லைன்னு உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அது முரண் இல்லை. எப்படி தெரியுமா? பூரி ஜெகநாதர் கோயில்ல அந்த சாவியை திருடிட்டு போய் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று ஒரிசாவில் சொன்னீங்க. உத்தரப்பிரதேசத்தில் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடத்தினீங்க. இன்னைக்கு அதே தமிழ்நாட்டில் எங்க சாவி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாம மதுரையில மாநாடு நடத்துறீங்களே, அது உங்களுக்கு முரண்பாடா தெரியாது. ஆனா எங்களுக்கு அது முரண்பாடா தெரியுது. ஆகையினால இங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? டெல்லி தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. ஆமா, அதிமுக மட்டும் டெல்லி ஆளணும்னா சொல்லுது. திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலர் அவங்க தான் ஆளணும்னா சொல்றாரு. ரைட்டு. அவர் இருந்தபோது செய்த சாதனைகளை நீங்க கூட்டணி காம்பேக்டா ஹவுஸ்ஃபுல்லா இருக்கிறீங்கல்ல, எதை சாதிச்சு காட்டினீங்க? இல்லைங்க, அந்த எடப்பாடி அப்படி சொல்லல, ஆளணும் டெல்லி தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்லல. நீங்க அப்படி பால் போடுறீங்க. ஆனா இப்ப அண்ணாமலை பேசின ஒரு பேச்சுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கலாம்ல. அண்ணாமலை யாருன்னே கேள்வி வந்தா அண்ணாமலை பேச்சு ஏன் பெருசுபடுத்துறீங்க? எனக்கு அவர் பெருசுங்க. இருக்கு சார். சார் எனக்கு இந்த நாடு பெருசு சார், இந்த நாட்டின் வளர்ச்சி பெருசு சார். இங்க மதம் முக்கியம் இல்ல சார், ஜாதி முக்கியம் இல்ல சார். அப்படித்தான் சார் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்ப நான் சொன்னக்கூடிய பூரி ஜெகநாதர்ல சாவி ஒளிஞ்சு போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏன் கண்டுபிடிக்கல? கண்டுபிடிக்காத போது இன்னொரு மாநாடு தமிழ்நாட்டில் முத்தமிழ் முருகன் மாநாடு திமுக நடந்துச்சு. இதே தைப்பூசத்துக்கு எடப்பாடி பழனிசாமி விடுமுறை விட்டாரு. ஆகவே நிலைப்பாடு அதான் சொல்றேன். ஆகவே உங்களுடைய நிலைப்பாடு என்பது நீங்க நேரடியா ஒரு கட்சியை கபலீகரம் செய்ய விடலாம் என்று வடநாட்டில் சாத்தியமாகும், தமிழ்நாட்டில் சாத்தியமாகுமா என்பதை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் தான் சொல்லுவாங்க. 71 மனுஷ் ஏதோ இல்ல, மனுஷ் ரொம்ப நேரம் சிரிக்கிறாரு. நீங்க அவங்களுக்கு சிரிப்பா தான் சார் இருக்கும். இல்ல ஏன்னா அவங்க கேக்குறாரு. ஏன்னா கூட்டணி காம்பேக்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அதிமுகவும் பாஜகவும் இது பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுறதே அவங்க அரசியல் பாங்கா இருந்தா அவர் ஏதோ ஒன்னு கேக்குறாரா சொல்லிருங்க, அதுக்கு சேர்த்து சொல்லுங்க. அண்ணன் அக்னீஸ்வரன் அவர்கள் இவ்வளவு தீவிரமாக திமுகவினுடைய கொள்கைகளை எடுத்துரைத்துக் கொண்டு எதற்காக அதிமுக அணி சார்பாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. அவருடைய திராவிட இயக்க உணர்வை பாராட்டுகிறேன். அவருக்கு உள்ளுக்குள்ள மனசு கொதிக்குது, இப்படி போய் பிஜேபியோட போய் இருக்கமேன்ட்டு. ஆனால் ஒரு ஊடகவியலாளராக உங்ககிட்ட நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். அதாவது தமிழ்நாட்டு பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், ஆனால் நீங்கள் அண்ணாமலை ஆதரவாளர்களை மட்டும் வைத்துக்கொண்டு விவாதம் நடத்துகிறீர்கள். தயவு செய்து அடுத்த விவாதத்திலிருந்து அடுத்ததிலிருந்து பாஜக சார்பாக 2 பேரை அழையுங்கள். ஒருவர் அண்ணாமலை ஆதரவாளர், இன்னொரு நயினார் நாகேந்திரன். இந்த மொத்த விவாதத்தில் யாருமே நயினார் நாகேந்திரன் பேரையே சொல்லலை. அவர் தான் பாஜக தமிழ்நாடு கட்சி தலைவர்.
அண்ணாமலை நான் தொடக்கத்திலே சொன்ன அவரோட பேரை. இல்ல சார், முன்னாள் தலைவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்படி பாக்குறப்போ உள்கட்சி பிரச்சனை போராட்டம் சார் இல்ல சார். அண்ணாமலை பேசுனதா இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்குது. இன்னைக்கு நம்ம விவாதத்துக்கான ஒரு முக்கிய பொருளா அண்ணாமலையோட பேச்சு இருந்திருக்குது. ஆர்பி உதயகுமார் சொன்ன பதிலும் மாறி இருக்குது. அதுக்கு நீங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ முரண்பாடு இருக்கதா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. பாஜகவுக்குள்ள நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கு இடையில இருக்க பிரச்சனை இருக்குல்ல, அதுதான் முக்கியமான பிரச்சனை. அவங்க கூட்டணிக்குள்ள தீர்க்க வேண்டிய முதல் பிரச்சனை அதுதான். சரிங்களா? அடுத்ததுதான் அதிமுக பாஜக பிரச்சனை. அது உள்ளுக்குள்ள அந்த மோதல் எப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத இந்த விவாதத்திலே பார்க்க முடியுது. சரி, அக்னி முடிச்சிட்டோம். என்ன சார் முடிக்கிறது? கேள்வி கேளுங்க சார். இல்ல சார், அவர் தான் கேட்டாரு. பிரச்சனை வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது சார். சார் திமுக எப்படி தெரியுங்களா, அது வந்து ஒரு, அதாவது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது, நம்ம கிட்ட ஒண்ணு சேர்ந்தவங்களையும் வெளியேற்றி விடாம பாத்துக்கணும். இதுதான் அவங்களுடையது. நாட்டு நலன் சார்ந்து திட்டங்கள் சார்ந்து ஏதாவது ஒண்ணு பேசுறாங்களா சார்? சார் இந்த பாஜக பாயாசத்தை எத்தனை நாளைக்கு சார் சொல்லி சொல்லி ஜெயிப்பீங்க? ஆனா 19ல ஜெயிச்சிங்க, 21ல ஜெயிச்சிங்க. ஆனால் உங்களுடைய நிலைப்பாடு எல்லாம் 2021ல இருந்து எப்பா இவங்க குறையேதாப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதிமுக ஆட்சி செய்த சாதனைகள் நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? ஒண்ணு கூட செய்யலையே. கடனை நிறைய வாங்கிருக்கீங்க, அது ஒரு சாதனை. 7.5 10% மாத்த முடியவில்லை, அது ஒரு சாதனை. இப்படி சாதனை சொல்லிக்கிட்டே போனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இல்ல இந்த ஈக்குவலா கட்சிகள் எல்லாம் வெளியேற்ற விடாம அது ஒரு சாதனை. சார் ஒரு செகண்ட் சார். அண்ணாமலை வந்து அதிமுகவுக்கு இணையா சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இது வந்து அந்த சீட்டோட பேரத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட வந்துச்சு. அதை அப்படி எடுத்துக்கலாமா, புரிஞ்சுக்கலாமா சார்? நான் என்ன கேட்கிறேன், உழைக்கிற காசே நிலைக்க மாட்டேங்குது. இன்னொருத்தவங்க உழைச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சு ஒரு இயக்கத்தை வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கிறாங்க. அதை வந்துகிட்டு நாங்க மிரட்டி அது இதுன்னு வார்த்தைகள்ல இது கேட்டா ராஜதந்திரன்றீங்க. அப்ப உழைக்கிறதெல்லாம் ஏமாளித்தனமா? என்ன சார் இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எங்க கிட்ட அதுதானே இதைத்தானே ஆசைப்படுகிறார் ராஜகுமாரன் திமுக கூட்டணி பார்த்து நான் கேக்குறேன். சீக்கிரம் சண்டை முடிங்க. பாஜக ஐயா சண்முகம் போர் அடிக்குது. ஐயா உங்களுக்கு போர் அடிக்க தான் செய்யறேன். நாட்டுல நீங்க தானே ஆட்சியா இருக்கீங்க. ஐயா சண்முகம் சொல்றாரு 98.5% என்னப்பா செஞ்சிருக்காங்க பாருங்க பண்றாரு. அதெல்லாம் பேசாதீங்க. சிபிஐ எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம். ஆனாலும் அண்ணன் திருமாவளவன் கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டார். சமூக நீதிக்கான ஒரு இயக்கம் திமுகங்கிறதுனால இருக்கு. சமூக நீதி இங்க பாருங்க, அதிமுக பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு பிசிகாவை ஜாதிவாத கட்சின்னு சொல்றாங்க. இதை விட ஒரு கேவலமான ஸ்டேட்மென்ட் திமுகவும் அனைத்து சமுதாயத்தினர் இருக்கிறாங்க. ஆனால் இவரே மனுஷபத்திர சார் ஏதோ குழம்பி போய் அது வந்து என்ன கட்சி சொல்லுங்க? பிசிகா பாமக குறித்த விவாதம் இல்ல. இத டைவர்ட் பண்ணுங்க. ஜாதியத்துக்கு எதிராக போராடுற, ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுற கட்சி ஜாதிவாத கட்சி. அப்ப சிபிஐ கொடுத்துருங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விவாதத்துல கேக்குறார். அப்ப சிபிஐக்கு கொடுத்துருங்க. சரி வர நித்யானந்தன் சார் நித்யானந்தன் அக்னி சொன்ன ஒரு விஷயத்தை என்னால கடந்து போக முடியல. இங்க நடிச்சு உழைச்சு கஷ்டப்பட்டு காப்பாத்தி வச்சிருக்கிற ஒரு கட்சியை அபகரிக்க பாக்குறாங்க. நான் வந்து சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் பேசினதை பேச விரும்பல. அதை வேண்டாம், அக்னி பேசுறதுக்கு வாங்க. முதலமைச்சராக ஒருவர் எப்படி வந்தார் என்பது ஆராய்ச்சி சட்டமன்றத்திலே நடத்தினாங்க. அதெல்லாம் உழைப்பு இருந்தது அப்படிங்கிற கேள்வியை என்னை கேட்க வைக்காதீங்க, தயவு செய்து வேண்டாம். பாஜக அண்ணாமலை அவர்கள் உள்பட யாருடைய பின்னணியும் இல்லாமல் சுயமாக உழைத்துத்தான் அண்ணாமலை இந்த அளவிற்கு ஒரு தலைவராக கருதப்பட்டிருக்கிறார், இளைஞரால் கவரப்பட்டிருக்கிறார். பாஜக இதற்கு முன்னால் பெரிய தலைவர்கள் எல்லாம் காந்தி நேரு எல்லாம் சொல்லி வளர்க்கலை, சித்தாந்தத்தை சொல்லி தான் வளர்த்திருக்கிறார்கள். நயினார் அவருக்கும் அண்ணாமலைக்கும் உள்கட்சி பிரச்சனை இருக்குது சொன்னார் மனுஷபுத்திரன். உள்கட்சி பிரச்சனை அவங்க தீர்த்துக்குவாங்க, உங்களுக்கு என்ன தலைவலி? அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரச்சனை இருக்குது கூட்டணியில். ஐயா உங்கள் கூட்டணி பலப்படுறது சந்தோஷப்படுங்க. இந்த குறை ஏன் உங்களுக்கு? ஏன் ஆளுநர் ஓனாய்க்குன்னாச்சு? உங்களுக்கு தானே நல்லது. உங்ககிட்ட ஆட்சியில பங்கு கேட்கிறாங்க. எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டது நானா கேட்டேன், அவர் தான் கேட்டாரு. நீங்கள் இப்ப வந்து நாங்க எங்க தீர்த்துக்கோங்க ஆட்சியில பங்கு கேட்கிறாங்க. பதில் சொல்லிட்டு அப்புறம் மக்களை சந்திங்க. வரதான் போது அந்த கேள்விகள் எல்லாம். அதனால திமுக ஏதோ கட்டுக்கோப்பா இருக்குங்கிற ஒரு நிலையை உருவாக்குறாங்க, பிம்பத்தை உருவாக்குறாங்க. பலமா கட்டுக்கோப்பா இல்லை,
எல்லாரும் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கு. எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எங்களுக்கும் பங்கு வேண்டும்னு சொல்லுது. இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது அந்த கூட்டணியை சரி செய்து அவர்கள் தேர்தலை சந்திக்க வேண்டும். இந்த கூட்டணி டெல்லிக்கு சரணடைந்ததா, நயினாருக்கும் இவருக்கும் பிரச்சனையா, இதெல்லாம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத கேட்போம். திமுகவுடைய கூட்டணியிலேயே பல சிக்கல்கள் இருக்குது, குழப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. ஏன்னா ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க அப்படின்னு. அவங்களாவது ஒரு ஜனநாயகமாக எங்ககிட்ட ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா? அதிமுக கட்சியே எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. அந்த கட்சியே முழுங்கி நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க பேசுகிறாங்க, அவங்க ஆட்சியில் பங்கு தான் கேட்குறாங்க. ஒரு முழு கட்சியே நாங்கள் சாப்பிட்டுடுறோம் அப்படின்னு கேட்டால் இதுக்கு என்ன ஒரு அடிப்படை? என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டேன்னா, கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒரே நிலைப்பாட்டில் இருந்துட்டா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்குது. அந்த கோரிக்கைகளை அரசுக்கிட்ட வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைகளை அரசு முடிந்த வரைக்கும் தீர்த்து வைக்கிறது. இது வந்து எல்லா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இவர்களுடைய கூட்டணி கட்சியை எப்படி நடத்தியிருக்கிறார் கடந்த காலத்தில், இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். இன்னொன்று, பிஜேபி ஒரு தேர்தலில் வந்து போட்டிடுறாங்க சேர்ந்து, அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி அதில் இருக்க எந்த கட்சியுமே இருக்கிறதில்ல. திரும்ப புதுசாக ஒரு கூட்டணியை நேஷனல் லெவலில் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன் அந்த கூட்டணி கட்சிகளாக பிஜேபியை விட்டு ஓடுறாங்க? அப்போ என்ன காரணம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது, பிஜேபியோடு முதல்ல அவங்க தேர்தல் ஆதாயத்துக்காக கூட்டணி வைப்பாங்க, அதுக்கப்புறம் தங்க கட்சியை காலி பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் தெரிஞ்ச உண்மையாயிடுச்சு. ஆனால் இவர்கிட்ட இருக்கக்கூடிய சிபிஐ, அமலாக்கத்துறை இதையெல்லாம் வைத்துக்கொண்டு மாநில கட்சிகளை நிர்பந்தம் செய்து கூட்டணிக்குள் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வர்றதுக்கப்புறம் அந்த கட்சிகளை உடைக்கிறாங்க, அதில் ஒரு பகுதியை தனக்கு சாதகமாக மாற்றுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதிமுக இத்தனை துண்டுகளாக உடைத்ததில் பிஜேபியோட ரோல் என்னங்கிறது உலகத்துக்கே தெரியும். இப்போ பாமக உடைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல பிஜேபியோட ரோல் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மாநில கட்சிகள் வலிமையாக இருக்கக்கூடாது, அது துண்டு துண்டாக உடைக்கப்பட்டால் தான் தாங்கள் அங்கு காலூன்ற முடியும் அப்படிங்கிறது அவங்க நோக்கம். இதை மறைக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பேசுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இது இந்தியா முழுக்க பிராக்டிஸ். ஒரே ஒரு விஷயம் குறிப்பிடுறாரு, அதை கேட்டு பதில் சொல்லுங்க. அதிமுக பிரிந்து கிடக்கின்ற அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று 24 மணி நேரமும் பேசிக்கொண்டிருப்பது பாஜக. பாமக, ஐயா பாமகவும் மகன் பாமகவும் ஒன்றாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த கூட்டணிக்கு ஆபத்து, மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நட்டம் என்று சொல்வது பாரதிய ஜனதா கட்சி. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட், சூப்பரான 2 பாயிண்ட் வச்சிருக்கீங்க. ரைட் 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 ரைட். இல்லையா, அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அதை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல மிக முக்கியமா பங்காற்றிட்டு இருக்கிறது, குறிப்பா 24 மணி நேரம் சிந்திக்கிறது பாஜக. அப்பா மகன் பிரச்சனை தீர்க்க வைக்கிறதுல ரொம்ப சிந்திக்கிறது பாஜக அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? சசிகலாவை சிறைக்கு அனுப்பியதே பாஜக தான் சொல்லி டிடிவி தினகரன் அப்பயே சொன்னார். அப்போ வந்து நாங்கள் வந்து பாஜகவோட இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார் டிடிவி தினகரன். ஓபிஎஸ்ஸை வந்து தர்மயுத்தம் ஆரம்பிக்க வைக்க சொன்னதும் பாஜக தான்ங்கிறது ஓபிஎஸும் வெளிப்படையாக சொன்னார், குருமூர்த்தியும் வெளிப்படையாக சொன்னார். அதாவது தனக்கு தேவையான போது ஒரு கட்சியை உடைப்பது, அதுக்கப்புறம் அப்படி வந்து தன்னுடைய வசதிக்காக கட்சியில் சில பேரை சேர்ப்பது, இதுதான் பாஜக தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, கட்சியை உடைப்பது மட்டும் இல்லை, குடும்பங்களை உடைப்பதையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், அஜித் பவார் குடும்பமாக இருக்கட்டும், அல்லது வசந்தராஜ சிந்தியா குடும்பமாக இருக்கட்டும், இந்தியா முழுக்க குடும்பங்களை உடைப்பதையும் கட்சிகளை உடைப்பதையுமே ஒரு முழு நேர தொழிலாக பாஜக செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். மனுஷபுத்திரன் சொன்னதை போல மாநில கட்சிகள் அல்லது மாற்றுத்தரப்பு உடைய கட்சிகள் இருக்கக்கூடாது, ஒரு ஒற்றை அடையாளத்தோட ஒரு இந்தியா உருவாக்கணுங்கிறது. அப்புறம் நித்யானந்தா சொன்னார், அண்ணாமலை வந்து தன்னுடைய கட்சியை வளர்த்தது சித்தாந்தம் பேசி தான் வளர்த்தாருன்னு. இன்னைக்கு மொளகாப்பூடி வெங்கடேசன் ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் பாஜகவுடைய ஓபிசி பிரிவினுடைய மாநில அணி தலைவர். அவருக்கு என்ன சித்தாந்தம் இருக்குது? அண்ணாமலை காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு பாஜகவில் அத்தனை சமூக விரோதிகள் வந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் பாஜகவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனா இப்ப அண்ணாமலை கேட்கிறாரு, அண்ணா யூனிவர்சிட்டியோட பிரச்சனை என்ன, நான் சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிறாரு. இந்தியாவிலேயே பாலியல் புகார்கள் அதிகமாக இருக்குதுன்னு ஒரு கட்சியில வந்து கமிட்டி போட்டாங்க பாஜகவில் தான். மலர்கொடி கமிட்டின்னு 2021 ஆகஸ்ட்ல ஒரு கமிட்டி போட்டாங்க, தமிழ்நாடு பாஜகவில் பாலியல் புகார்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரிப்போர்ட் வரவே இல்லை. அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தில ஒரு கிரெடிபிலிட்டி இருந்திருக்கா? இது வரைக்கும் அவர் வாங்கின வாட்ச் பில்ல தரவே இல்லை. அதே மாதிரி சீமான் பெரியார் பத்தி பேசுறதுக்கு ஆதாரத்தை தருவே இல்லை. 48 மணி நேரத்தில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைல காவல்துறை அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, வெளியிடுவேன்னு சொன்னாரு, வெளியிடவே இல்லை. இப்படி எந்த விதமான நம்பகத்தன்மையும் இல்லாத ஒரு சராசரி மனிதர் இருக்கக்கூடிய ஐக்கியூ கூட இல்லாமல் வந்து
வாய்க்கு வந்ததெல்லாம் உணரக்கூடிய ஒரு நபராகத்தான் அண்ணாமலை இருந்திருக்காரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சமூக ஓகே, விரோதிகளை ஓகே, ஓகே, நேரம் குறைவா இருக்கு. அக்னி, சாதிய அக்னி, ரீதியான பெரிய ஆட்களை வந்து பெட்டியில கொண்டு போய் சேர்ப்பது, புகார் கொடுத்தாரு இப்படிதான் சார். கட்சியை அது கூட வளர்த்திருக்காரு தவிர என்னாச்சுன்னு ஆக்கப்பூர்வமாக சரி, எதையும் அக்னி இல்லை. நிறைவா கேட்கணும். திமுக அக்னி நிறைவா கேட்கணும். பொட்டிகளை வச்சு கொண்டு கொடுத்தாரு. அதெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. அதிமுக ஒன்றிணைக்கிறதுல 24 மணி நேரம் பாஜக சிந்திக்குதுங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைவர்களுக்கே வெளிச்சம், மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முழு பூசணிக்காயை மறைப்பதற்கு சோத்துல வச்சுக்கிட்டு இல்லை இல்லை ஒன்றும் கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம்னா முடியாது. ஆகவே தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் புதுசு புதுசாக ஒரு சித்தாந்தம், இந்த வெளியில் எங்கேயாவது போனீங்கன்னா நீ இதை சாப்பிடாத, நீ இதை சாப்பிட, இது சாப்பிட்டா அது வந்துடும், அது சாப்பிட்டா அது வந்தால் உயிரே போயிடும், அப்படி பயமுறுத்திட்டே இருக்கிறாங்க பாருங்க. அது நல்ல சித்தாந்தமாக எனக்கு தெரியவில்லை, அப்படிதான் நான் பார்க்குறேன். நன்றி சார், நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.